ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் எடிட்டோ டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னடா இவ திரும்ப திரும்ப தேனை காட்டுறா அப்படிதானே யோசிக்கிறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு வாங்கின தேனை தீர்ந்து போச்சு. கூடவே நெல்லிக்காயும் இருந்துச்சு வாங்கினேன்னா அந்த நெல்லிக்காயும் கூட தேனில் ஊற போடலான்னு சொல்லி எடுத்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தேனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படா பொங்குன்னு நினைச்சேன். பாட்டில் நிறச்சி வச்சுட்டு போடலான்னு பார்த்தா திடீர்னு பால் பொங்குற மாதிரி டபக்குன்னு பொங்கிடுச்சு. பொங்கி கொஞ்சம் களைஞ்சிருச்சு. பட் டேஸ்ட் ஆகலை, காப்பாத்திட்டேன். அப்படியே எடுத்து தனியா வச்சுட்டேன். இனி அடுத்த ஒரு வாரத்துக்கு கவலை கிடையாது. மாவும் அரைச்சு வச்சுட்டேன். என் நைட்டு இட்லியும் தோசை ஏதாவது போட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்பவுமே தோசை தோசை தோசை. எத்தனை தோசை போட்டாலும் அவருக்கு தோசைக்கு மேல இருக்க லவ்வோ காதல என்னன்னு தெரியல. ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாரு. உங்க ஹஸ்பண்ட் தோசை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி பையனுக்கு ராகி கூழும் இந்த பொங்கல் செஞ்சேன். வெண்பொங்கல். இந்த ரெசிபி வேணா கேளுங்க, மறக்காம ஷேர் பண்றேன்.